நண்பர்களே, ஈக்கோ பார்க்குன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய லேண்டில் நமக்கு பார்க் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தண்ணி நம்ம பம்ப் பண்ணாமல் இயற்கை கிடைக்கக்கூடிய ரெயின் வாட்டரே ஒரு சின்ன பாண்டு மாதிரி செட் பண்ணி அந்த வாட்டரை அங்கே இருக்கிற செடி கொடிகள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது தான் ஈக்கோ பார்க். சென்னையில் பல ஈக்கோ பார்க் இருக்குது. ரொம்ப பெரிய பெரிய ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்டில் செஞ்சுருக்காங்க. அடையார் ஈக்கோ பார்க்கு, நம்ம அம்ஜிகரை ஈக்கோ பார்க்கு, போரூர் ஈக்கோ பார்க்கு. அந்த வரிசையில் இங்கே நம்ம பார்க்குறது பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட் ஈக்கோ பார்க். மார்ஷ்லேண்ட்னால் உங்களுக்கு தெரியும், சதுப்பு நிலம். சதுப்பு நிலத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா சுந்தரவன காடுகள். அதுக்கடுத்து இந்தியாவில் செகண்ட் லார்ஜஸ்ட்டு சதுப்பு நிலக்காடு பார்த்திங்கன்னா பிச்சாவரம். இந்த மாதிரி ஒரு ஏரியா வயசில் சின்னது நம்ம பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்டு. இங்கே ரொம்ப நடைப்பயிற்சிக்கு ஏதுவாக ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் வச்சுருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நீங்கள் வாக்கிங் போகலாம். நிறைய ஸ்பீஷீஸ் நீங்கள் கற்றுக்கலாம். இங்கே பார்க்குறதுக்கு நிறைய செடி கொடிகள் இருக்குது. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிற எக்கலாஜிக்கல் பார்க். இது லொக்கேஷன் பார்த்திங்கன்னா வேளச்சேரியிலிருந்து தாம்பரம் போகிற வழியில் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இந்த இடத்துல இது அமைச்சிருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு சில வகை மரங்கள், பூவரச மரம், வேப்ப மரம், இலுப்பை மரம், இது போன்றவை எல்லாம் இங்கே அழகாக நட்டு வச்சுருக்காங்க. அதோட பெயர் பலகைகளும் இருக்குது. ஆன்லைனில் ஸ்கேன் பண்ணால் இதோட முழு விவரமும் தெரிகிற அளவுக்கு செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம ஸ்கூலில் படித்தோம் இல்லையா, பேசிக்கான அனிமல்ஸ், அதாவது ஒரு நீர்லேருந்து எப்படி பரிமாணம் உண்டாச்சு, மீன்கள், பைசஸ், அதுக்கப்புறமா நீர்லேயும் நிலத்துலேயும் வாழக்கூடிய உயிரினம், எடுத்துக்காட்டு தவளை, ஆம்ஃபிபியன்ஸ், அதுக்கப்புறமா ஊர்வன, ரெப்டைல்ஸ், அதுக்கப்புறமா பறக்கும் பறவைகள், ஏவியரி, அதுக்கப்புறமா கடைசியாக நம்ம மிச்சம் உள்ள மேமல்ஸ், பாலூட்டிகள். இது எல்லாமே ஒரு அழகாக புரிந்து கொள்ளும் வண்ணம் இங்கே அழகாக போர்டு வச்சு எக்ஸாம்பிள்ஸோடு இருக்குது. இங்கே இருக்கிறதுல பார்த்திங்கன்னா இந்த முதுகெலும்பு இல்லாத விலங்குகள்லாம் காட்டியிருக்காங்க. இந்த இன்செக்ட்ஸ் வகை, பூச்சிகள், அப்புறமா கடல்வாழ் உயிரினங்களை, இந்த இறால், இந்த நத்தை, இந்த மாலஸ்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, முதுகில் ஓடு இருக்கிறது. இதை பற்றிலாம் டீட்டெயில்ஸ் நிறைய இருக்குது. அதை பற்றி பார்த்திங்கன்னா நல்லா இன்டெப்த்தாக கொடுத்துருக்காங்க. இந்த பயாலஜி மேலே பிரியம் இருக்கவங்கெல்லாம் இங்கே ரொம்ப அக்யூரேட்டாக படிக்கலாம். ஸோ குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கு கூட தகவல் தர அளவுக்கு இங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா ஒரு அழகான கொக்கு பறந்தது. இங்கே பள்ளிக்கரணையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல பேர் தெரியும், இங்கே நிறைய அரிய வகை பேர்ட்ஸ் வரும். ஸோ இது ஒரு மைக்ரேட்டரி ஸ்பாட்டு. வெளியூர், வெளி மாநிலங்கள், ஏன் மற்ற கண்ட்ரிஸ்லேருந்து கூட பல வகை பறவைகள் மைக்ரேட் ஆகி வரும். அது இந்த இடத்துல நிறைய நீங்கள் பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல மெட்டலில் சில ஆர்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அந்த சொன்னேன் இல்லையா, இந்த பேர்ட்ஸு, அனிமல்ஸு, ஸ்னேக்ஸு, ஃபிஷ்ஷு இதெல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு கொலாஜ் மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்ட் ஒர்க் இங்கே ரொம்ப நல்லா இருக்குது. மெயினாக நம்ம பள்ளிக்கரணையே ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஸ்பாஞ்ச் எப்படின்னா மழை தண்ணியெல்லாம் சேர்த்து வச்சுக்கும். அது சிட்டியை ரொம்ப சேஃப்கார்ட் பண்ணும் ரெயின் டைம்ஸ், ஃப்ளட்டில். ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸும் நம்ம கற்றுக்கலாம். இங்கே ஒரு பிரிட்ஜ் மாதிரி கட்டியிருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது பள்ளிக்கரணைனால இந்த மழை தண்ணியெலாம் போகிற அளவுக்கு ஒரு கெனால் இருக்கும். ஸோ அது மேலே சின்ன பிரிட்ஜ் மாதிரி இருக்காங்க. இது குழந்தைங்கள்லாம் இது மேலே ஏறி இறங்கி இப்படி நடந்து போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். சேஃபாக தான் கட்டியிருக்காங்க. 2 பக்கமும் ஃபென்ஸ் அதிகமாக இருக்குது. யாரும் வெளியே விழுந்துட மாட்டாங்க. அதுக்கப்புறம் இதோட நடக்கிற பாதை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா கட்டியிருக்காங்க. 2 பக்கமும் பிளாட்ஃபார்ம்லாம் போட்டு கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சுன்னா உட்காந்துக்கலாம். நல்ல ஒரு ஸ்மூத்தான சர்ஃபேஸில் நல்லா வாக்கிங் போகலாங்க. ஸோ வாக்கிங் பயிற்சி எடுக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்.
இதுதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்செக்ட்டு, தும்பி, ட்ராகன் ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. சின்ன வயசில் நம்ம வீட்டில் நிறையா இருக்கும். இந்த சிட்டுக்குருவி எப்படி குறைஞ்சதோ அதே மாதிரி இது எண்ணிக்கையும் குறைஞ்சிருச்சு. இது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய கொசுவெல்லாம் இது சாப்பிட்டுடும். ஸோ கொசுவுக்கு வந்து ஒரு நேச்சுரலான கண்ட்ரோல் இது குறைஞ்சதால இப்போ கொசு ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஹெலிகாப்டர்லேருந்து ட்ரோன் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த அரணை எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. அரணா அது அதோட வீட்டை நோக்கி சந்தோஷமாக போயிட்டுருக்கு. அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். எஸ், ஹெலிகாப்டர்லேருந்து ட்ரோன் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஹெலிகாப்டரை கண்டுபிடிக்கிறதுக்கே இந்த ட்ராகன் ஃப்ளைஸ் தான் ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து நம்மளால் யூகிக்க முடியாத பல டேரக்ஷனில் பறக்க முடியும். ஃப்ரண்ட்டு, பேக்கு, அப்பு, டவுனு, லெஃப்ட்டு, ரைட்டு, சைடுவேஸ்னு. ஸோ இயற்கையிலே இது ஒரு எவல்யூஷனான ஒரு ஃப்ளைட்டுக்கானவே ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஸ்பீஷீஸ்னால் ட்ராகன் ஃப்ளை தான். இதெல்லாம் இங்கே நிறைய இருக்குது. இந்த சதுப்பு நிலத்தில் இப்போ நீங்கள் பார்த்தது கொஞ்சம் தான். நீங்கள் பார்த்து உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் இன்னும் ஆட் பண்ண பார்க்க இன்னும் நிறைய இருக்கும். நல்ல கலராக நல்லாயிருக்கும். இதோட பெரிமீட்டர் இன்னும் கட்டி முடிக்கல. ஒன்ஸ் இந்த பெரிமீட்டர் நம்ம கட்டி முடிச்சிட்டாங்கன்னா இந்த லேக்கை சுற்றி நடந்து வர நீளம் வந்து அதிகமாகும். நீளம் அதிகமாகும் பொழுது நமக்கு வாக்கிங் டைம் நல்லா இருக்கும். அந்த ஒரே இடத்துல ஃப்ரண்ட் அண்ட் பேக் நடந்து வராமல் நல்லா சுற்றி ரவுண்டாக நடந்து வர்றது நல்லாயிருக்கும். வாட்டர் பாடியை சுற்றி நடந்து வரும்போது நமக்கு வியூ அட்டகாசமாக இருக்கும். ஃபோட்டோகிராஃபிக்கு இந்த இடம் ரொம்ப அருமையான இடங்க. இந்த இடத்துக்கு கண்டிப்பாக எல்லோரும் வருவோம். நன்றி, வணக்கம்.